18 சொல்லுகிறது. எப்படி உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும்? இது மனம் முதல்ல பெற்றெடுக்காத பிள்ளையை கத்துருங்கன்னு கொடுக்குறான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சங்கீத புஸ்தகம் 112 இதில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம், ரொம்ப செழிப்பான ஒரு சங்கீதம். பணத்துக்காக மட்டும் சொல்லலை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். 9வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும். கொடுத்தலில் ஒரு நீதி வருகிறது, ரைச்சியஸ்னஸ். தேவ ஜனங்களுடைய நீதி ஒன்று. என் நீதியெல்லாம் சுயநீதியெல்லாம் அழுக்காக இருக்குது, கந்தையாக இருக்குது நம்ம வாசிக்கிறோம். அது நம்மளே நினச்சிக்கிறது நம்ம நீதி செய்கிறோம். 10 ரூபா போட்டுட்டு இது நீதி நம்ம நினைக்கிறது என்ன விதத்தில் அது நியாயம்னு நமக்கு தெரியணும். இல்லை இது 1 ரூபா போட்டவெல்லாம் இருக்கிறான், நான் 10 ரூபா போட்டுன்னு சொன்னால் அதோட அநியாயம் வேறு ஒன்றும் இல்லை. இது தொகை முக்கியம் இல்லை, நீங்கள் கொடுக்கறதில்ல எதிர்காலியை அதை எதிர்க்க மறுமுனையை என்ன நினைக்கிறேன்னா இது அவனுக்கு பிரயோஜனப்படுமா. இப்போ பழசெல்லாம் சில பேர்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை சொல்கிறேன். ஏழைங்களுக்கு கொடுக்கலான்னு அவன் போட்டு அவன் பிள்ளை போட்டு அவனுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் போட்டு அப்புறம் அவன் கட்சியில் எல்லாம் அது கலரெல்லாம் போய் கட்சியில் சர்ச்சை கொடுக்குறேன்னு வரான். இது சர்ச்சை சும்மா அதே நேரத்தில் நம்ம பக்கெட்டை வாங்கி வச்சுக்க போகிறோம். இங்கே நம்ம திருப்பி வேற இடத்துல தானம் போவோம். சிறந்ததை கொடுங்க. இன்னொருத்தன் உடுத்தனையா அவனுக்கு ஒரு தன்மானம் இருக்குது, கொடுக்கறதுலே சொல்கிறேன். சிறந்ததை நான் கொடுக்குறேன் கர்த்தருக்கு, சிறந்தது. அது எப்போவுமே ஆண்டவருக்குன்னு நேர்ந்து விட்ட காலையோ ஒரு ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் அது நல்லா செழிப்பாக வளரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டவருக்கு என்று விதைக்கிற காரியங்க, நீங்கள் விளைச்சலாக இருந்தாலும் சரி, என்ன உங்கள் வருமானமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுக்குற பொழுது சிறந்ததை கொடுக்கணும். ஐயா நம்ம இந்த தொகை கொடுக்குறோம், அது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அது இல்லை, என்னுடைய பங்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும். வாரி இறைத்தோம், ஏழைகளுக்கு கொடுத்தோம், அவனோட நீதி என்றைக்கு நிற்கும். அவன் கொம்புகள் மகிமையாக உயர்த்தப்படும். கொம்புகள் முதல்ல கொம்பு மணிகம், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும், மகிமையாக உயர்த்தப்படும். இது ஒரு குழந்தை சாமுவேல் என்ற அந்த பிள்ளையாண்டான் பிறப்பதற்கு முன்பே அன்னாள் என்ற அன்பான அந்த பெண்மணி பொருத்தனை செய்கிறான். இப்போது ஆதியாகம புஸ்தகம் 22 நம்ம பார்த்தோம் என்றால் அங்கு சிறந்ததை கர்த்தர் கேட்கிறார். அந்த மனுஷன் அசைக்கப்படலை. உணர்ச்சி வசப்படுகிறது என்பது தேவ பக்திக்கு விரோதமான காரியம். என்ன முகநாடி வேறுபட்டதுன்னு எழுதியிருக்கா, ஆபிரகாம் மனம் கசிந்து அழுதான்னு எழுதியிருக்கா, ஆபிரகாம் அசைக்கப்பட்டான்னு எழுதியிருக்கா, சாரால ஆபிரகாம் கட்டி அணைத்து அழுது கொண்டாங்க இந்த பிள்ளைய பாட கட்டுறதுக்குன்னு நினச்சி எழுதியிருக்கா. ஒன்றும் இல்லை. கொடுக்கப்படுகிறது சர்வங்க தகன பலி. 116 வயசில் ஒரு செக்கு, 100 வயசு வரைக்கும் பெத்த பிள்ளை. இஸ்மாயிலை கேட்டிருந்தா கூட லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துருப்பேன் நானும் தான். ஈசாக்கை கேட்குறாருன்றப்ப எப்படி இருக்கும் அது? வேணாம், அதுக்கு பதில் நம்ம இஸ்மாயில் தேடி கண்டுபிடிச்சி வனாந்தில் கூப்பிட்டு வந்து போட்டுடலாமா? மனசாட்சி சொல்கிறேன். பணம் இருக்குது, ஜனம் இருக்குது, எவ்வளோலாம் நம்ம அரசியல் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். நீங்கள் அதெல்லாம் இல்லை. ஏக சுதன் குமாரனே, நாளைக்கு நீ சர்வங்க தகன பலி செலுத்து, மோரியா தேசத்தில் நான் காண்பிக்கிற மலைக்கு போ. கடைசி வரைக்கும் அட்ரஸ் சொல்கிறதே இல்லை ஆண்டவர். ஆபிரகாம் நீ போ, நான் சொல்கிறேன், நீ போ, அது வரும். அவனும் அப்படியே கீழ்ப்படிந்து போனோம். விளையாடனை கொண்டு போகிறோம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. யார் வீட்லேயோ பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையோட வயசில் ஏதோ ஒரு அகால மரணம் கேட்டாலே நமக்கு ஒரு 2 வேலையாவது சோறு இறங்க மாட்டேது. ஒரு வேலையாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூட படிக்கிற பெண்ணு பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் நம்ம சம்பவங்கள்லாம் கேட்கிற போது லாரி ஏற்றி கொண்டுன்றாங்க, இறந்துச்சு அந்த பாப்பா, இல்லை தண்ணியில் மூழ்கிச்சு, இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ இந்த பசங்களை அடிக்கணும் போல் இருக்கும். எதுக்கு போய் விளையாடுதுங்க தண்ணியில் சொல்ல போச்சு, ஆனால் இறந்தே போயிடுச்சு. அது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். நம்ம மனம் அப்படியே வேதனைப்படும். நம்ம பிள்ளைய பார்ப்போம், கூடுதலாக கண்டிப்போம், அது பயப்படும். அந்த இன்சிடெண்ட்டில் அந்த பிள்ளை டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம பிள்ளையே சொல்கிறேன். இது மாதிரி நம்ம முக நாடிகள் நம்மளுக்கு மற்ற விஷயமே நம்மளுக்கு அவ்வளோ கொந்தளிப்பு கொடுக்குது. உணர்ச்சி வசப்படுதல் சொல்கிறேன். சிலதெல்லாம் ஏதோ ஒரு தவறு நடந்தாக்கா பொண்டாட்டியை சந்தேகப்படுவான். அம்மா மார்களும் அப்படி தான். எவனோ ஒருத்தன் ஓடி போயிட்டான் வேறு ஒரு பொண்ணு கூடனா புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் அது வரும் இல்லை, வருமுன் காப்போம் தடுப்பூசி மாதிரி. இப்போயே அதை முடிக்க வச்சா அது கேட்குமா? நம்மளே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் சிலது. இந்த உணர்ச்சி வசப்படுதல் உங்களையும் என்னையும் காக்கவே காக்காது. அது ரொம்ப எதிர்மறையான காரியம் என்பதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராஜ்யத்துக்கு விரோதமாக அந்த உணர்ச்சி வசப்படுதல்
ஏழைக்கு இறங்குறதுன்றது கர்த்தர் அவருக்கு வச்சாச்சு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். என்ன இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கிற ஸ்தானத்தை கர்த்தர் வைக்கிறான். நீங்கள் இந்த தாகத்தை வளர்த்து கொள்கிற பொழுது ஆண்டவரே என்னையும் கொடுக்க கிருபை செய்யுங்க, இப்படி நீங்கள் எப்படி எதிர்பார்க்கல அப்படி சமர்ப்பிக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைய கொடுப்பீங்களா? ஊழியத்துக்கு கொடுப்போம். தேவன் சொல்கிறது சர்வங்க தகன பலி எடுக்கணும். அதுக்கு ஒப்பாரி இல்லாமல் போகிறது தான் ஜெயம். இங்கே உணர்ச்சிப்படக்கூடாது. அந்த பிள்ளைய கொண்டு போனால் திரும்பி நான் தனியாக வருவேன், எவ்வளோலாம் ஓடும் மனசில். எதுவும் இல்லை, வா போகலான்னா போகலாம், அவ்வளோதான். பிள்ளை மேலே கட்ட வைக்கிறது அது பெரிய விஷயம். சொகுசாக வளர்ந்த பிள்ளை வேலைக்காரர்களோடு வளருது. அந்த பிள்ளை ஒரு காலகட்டம் வருது, வேலைக்காரர்கள் வச்சாச்சு, கழுதியை வச்சாச்சு, பிள்ளையும் தவிர நடக்கிறாங்க. ஷேர் ஆட்டோ, ஊபரு, ஓலா எதுவும் இல்லை. நட ராஜா, நீ நட. சரி நடந்தால் கூட பரவாயில்ல, இந்த பாரு இந்த கட்டையெல்லாம் சொம. டேடி வாட் இஸ் திஸ்? அம்மா கிட்ட இருந்தால் சொல்கிறோம் நான், எப்படி இருக்கோம்? அம்மா என்ன சொல்லும், ஐயோ என் பிள்ளை மேலே கட்டை வைக்கிறீங்களா? நான் பிள்ளையே கட்டையில் வைக்க போகிறேன்றது தெரியாது. அப்படியே பிள்ளையும் அப்பாவும் அழாமல் போகிறாரு. பிள்ளை சும்மாவும் இருக்கிறது இல்லை, வாய் வச்சுக்கின்னு. இது எங்கே, அது எங்கே, அது என்ன, இது என்ன, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆடி எங்கே, நம்மளே வாடா. எப்படி இருக்கோம்? கூட கூட பேசிக்கின்னு தொண்ணு பேசிக்கின்னு அதையும் செய்யலை. நானே உன்னை கொடுக்க போகிறேன் ராஜா, கம்முனு வா. கடைசி சொற்கள், பிள்ளையோட சொற்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அந்த தகப்பனோட மனநிலை. சாதாரணமாக 25 வயசில் பெற்றா கூட வலி தெரியாது. ஒரு 4-5 வீட்டில் இருந்தால் கூட அது கூட கொஞ்சம் வலியாக தான் இருக்கும். எத்தனை சவரம் உங்கள் வீட்டில் நீங்கள் சம்பாரிச்சாலும் விட்ட ஜுவல்ஸை கேல்குலேட் பண்ணால் கொஞ்சம் வலிக்கும். நான் சொல்ல பொறுப்பாக இருக்கிறவனுக்கு என்னால் அந்த 50 சவரம் வந்ததுனாக்கா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, மனசாட்சி சொல்லு. இப்போ இது என்ன சொல்கிறது நம்ம? அப்போ பார்த்தா சாரால் தூக்கி போயிட்டாங்க, அப்பவும் கம்முன்னு தான் இருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உணர்ச்சிப்படாத மனுஷன் தேவனுக்கு சிநேகிதன். அவன் விசுவாசிக்கிறேன் எப்படி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்? உணர்ச்சிப்பட்டு டாம் டூம் குடிச்சாலும் விசுவாசம் வராது, அது பேய்த்தனமாக இருக்குது. இது யாக்கோபு 3:17 படி 14 படி அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை, அது லௌகிகத்துக்குரிய ஞானம். அது கோவப்படுறது சொல்கிறேன், உணர்ச்சிப்படு சொல்கிறேன். சந்தோஷம் வந்துட்டா தெரியாது, என்ன பண்ணதே தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா தெரியாது, என்ன பண்ணதே தெரியாது. ரெண்டுமே வேஸ்ட்டுன்றேன். நம்மளை வீணாக்கிடும், அது வீணராகிடும். நம்மளை வாப்பா தேவன் பார்த்து கொள்வா. அதெல்லாம் புள்ள வாயை திறக்க முடியல. அடுத்தது அப்புறம் கட்டையெல்லாம் அடுக்கிறாங்க. புள்ளைய கட்டுறாரு, பட்டயத்தை தூக்குறாரு. எப்படி யோசிச்சு பாருங்க. பரலோகமே இறங்குது, ராஜ்யம் வருவதாக. நீங்கள் அதில் உணர்ச்சிவசப்பட்டு அழுது ஜெபிக்கிறது. இன்றைக்கி யூதர்கள் இப்படி தான் சேட்டில் போய் முட்டின்னு ஜெபிக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களில் ஒரு குரூப் என்ன பண்ணுது, முட்டியிலே நடந்து வருது, ரத்தம் ஊத்தம் நடந்து வருவான். அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு அதான் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி நல்லா மனசு ரத்தம் முட்டி பேத்துக்குன்னு வரும். மதவாதிகள் பார்க்குறப்ப பயமாக இருக்கும் நம்மளுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு அந்த காயத்தோடே சொல்லுவான், நீங்கள்லாம் சொகுசாக வாழ்கிறீங்கன்னு. ஏன்னா நான் முட்டி போட சொன்ன மாதிரி இவனே சுற்றி வரான் ஃப்ரெண்டு. நம்ம மீன் சாப்பிட போகிறோம் அந்த இடத்துக்கு, இது கோயிலுக்கு வந்தது. இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும். எதுவுமே கர்த்தர் அசைக்கப்பட மாட்டார். இதெல்லாம் வச்சு பரலோகம் ஏமாறுவோம்னு நினைக்காதீங்க. பாஸ்டர் ஏமாறலாம், மனுஷர்கள் நம்பலாம், பக்திமானு நினைக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் என்ன சொல்லலாம், ஏன்டா அதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் ஏசி எப்பயோ பண்ணிட்டார்றேன் எனக்காக. நான் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எனக்கு ஏற்கனவே சிந்திட்டாரு. என்ன நீயும் முட்டி போட்டு பார்த்துக்கோ. இது கர்த்தர் விரும்புகிறாரா விஷயம் வேறு. இது மாதிரி உணர்ச்சிப்படுகிற பொழுது மனுஷர்கள்லாம் அசைக்கப்படுவாங்க. ஒரு மனுஷன் அழுகுறான், இவ்வளோ பெரிய மனுஷன் அழுகுறான், சின்ன குழந்தை அழுது, என்னமோ பாவம் அழுகுது. இந்த கண்ணீர்கள், ஆனால் கர்த்தர் மட்டும் இந்த கண்ணீரை பார்க்கிற தேவன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த கண்ணீரை பார்த்து ஆகாரின் கண்ணீரை பார்த்தார், இசாக்கியன் கண்ணீரை பார்த்தார், இல்லைன்னு சொல்ல. இயேசு என்ன சொன்னார், அழாத. அழுகிறவரெல்லாம் பார்த்து அழாதேன்னு தான் சொல்லியிருக்கார். ஆறுதலுக்கு சொல்கிறதா எடுத்துக்காதீங்க, ஆளுகைக்காக சொல்லியிருக்காரா. நீ உணர்ச்சிவசப்பட்டு உடச்சிடாத. தேவராஜ்யத்தினுடைய மகிமை உணர்ச்சிவசப்படுதல் மூலம் பல பெரிய மனுஷங்க எழுந்திருக்கிறாங்க. மோசே போல பெரிய கைகள் என்ன ஆகுது, ரொம்ப எரிச்சல் பண்ணி டென்ஷனில் அடிச்சிட்டார், போச்சு. ஜஸ்ட்டு அந்த இடம் உணர்ச்சிவசப்பட்டிருந்தா
படாது இருந்தால் உன்னதங்களில் வேறு மாதிரி பங்கு இருந்திருக்கும். மோசே, அடுத்தது சிம்சோன், எல்லாம் டெம்பர் ஃபெலோஸ். மகிமை ஒரு பக்கம், அபிஷேகம் ஒரு பக்கம். ஆனால் அவர் மேலே ரூமர்ஸ் எல்லாம் வரப்போ மோசே பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். ராஜ்யம் வந்தது, பரலோகம் வந்துச்சா? மோசேகிட்ட பற்றி பேசுறதுக்காக மீரியாமிட்ட கர்த்தர் பேசினாரா? ராஜ்யம் வருகிறது. ராஜ்யம் உங்களுக்கு முன்னே வரணும். த ஆர்மி ஆஃப் த லார்ட் ஷில் கம் பிஃபோர் யூ. அதுக்கு நம்ம சிந்தையை கிறிஸ்துக்குள்ளே வைத்து கொள்ளணும். அது எப்படி சொல்ல முடியும்? அந்த மனுஷன் என்ன அது சொல்லி நான் நிரூபித்தா தான் உண்டு. என்னையா கிரீடம் தர போகிறான் அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். இது இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சா அப்புறம் என் பிள்ளைங்க எதிர்காலம் ஒன்றும் கிடையாது. சொன்னால் சொல்லிட்டு போகிறான். உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர், உங்களை முடிவர் நடத்துகிறவர் கர்த்தர். நடுவில் இந்த புல்லான மனுஷன், புல்லுக்கோப்பான மனுஷன் இன்றைக்கு நாளைக்கு மடிவான். நான் வாழ்ந்த வாழ்க்கை பின்னே வைத்து விட்டு போகிறேன். நீங்கள் அப்படி தான் சொல்லணும். என் வாழ்க்கையை வச்சுட்டு போகிறேன், அடிச்சோடுகளை வச்சுட்டு போகிறேன். ராஜ்யம், கிங்டம் பிரின்சிபல்ஸ், ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறேன். அதன்படியே நடந்து வர நான் எல்லாத்தையும் போதித்து இருக்கிறேன். நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. நான் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். என்ன எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாலும் அதை ஒரு வருஷத்தில் வச்சு போடுற எவ்வளோ அறிவாளிங்க இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளவோ நீங்கள் பண்ணாலும் அதான் சாவி இல்லாத வீடு மோல, ஞானம் இல்லாத wisdom without discipline, wealth without wisdom will always ruins. உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும், ராஜ்யத்தின் ஞானம். இது பணம் இல்லை, மனம். மறுபடியும் சொல்கிறேன், சிறந்ததை கொடுக்கிறவராம். கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகிறது. சொல்கிறேன் நான், ஜெபித்த ஆசீர்வாதம் பெறுகிறாங்க. இங்கே நடையில் வருது, அதெல்லாம் நடைமுறையில் சொல்கிறேன். சிறந்ததை கொடுக்குறான், வேறு ஒன்றுமே கிடையவும் கிடையாது அவனுக்கு. இருந்த 100 ரூபாவும் போட்டானா எங்கே போகிறது? வீட்டுக்கு எப்படி போகிறது? இது மாதிரிலாம் சில அந்த காலத்தில் எல்லாம் பிரசங்கிமாரெலாம் அப்படி பேசுவாங்க. இருக்கிறதே போடு, இருக்கிறதே போடு, இருக்கிறதே போடு, கையில் இருக்கிறத போடு, காதில் இருக்கிறத கட்டி போடு, மூக்கில் இருக்கிறத கட்டி போடு, கழுத்தில் இருக்கிறத கட்டி போடணும். ஒரு வாட்டி வாட்ச் கட்டி போட்டேன். அது மட்டும் இன்னொரு காணிக்கை எடுக்கிறோம், அடுத்த விழாக்குன்றான். அதே மீட்டிங்கில் வாட்ச் கட்டி போட்டேன். இப்போ இருக்கிறத முழுவதும் கொடு, முழுவதும் கொடு. ஆரம்பச்சோரில் கொடுத்துட்டேன். பெரியார் திடலேருந்து வரணும் வீட்டுக்கு, வித்தவுட்டில் வரலாமா? மனசு சொல்லுது. எப்படி திரும்பி வருது? ஆனால் அந்த பிரசங்கியார் யாரோ என்னவோ நமக்கு தெரியாது. இன்றைக்கி விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரம் என் கருத்தில் இருக்குது. இது சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன். 2வது, போக்குவரத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அன்றைக்கும் கர்த்தர் கை விடல. எவனோ ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், திண்ணனூர் எங்கே இருக்குன்னு கேட்டான். அட வாடா நான் காட்டுறேன். திண்ணனூர் தானே போனோம், நீ ஃப்ரீயா என் கூட வர முடியுமாண்ணா? மகிமை பாருங்கள், பஸ்ஸு காசெல்லாம் போட்டாச்சு, திண்ணனூருக்கு வரணும். நான் அவன் கேட்குறான், திண்ணனூர் போகிறேன், எங்கள் மாமா வீடு இருக்குது. திண்ணனூரில் எங்கடா போகணும்? பிரகாஷ் நகர் போகணும். அடே எனக்காகவே பிறந்தவன் நீ, வா 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 நான் காட்டுறேன். உனக்கு ஒன்றும் வேலை எதுவும் இல்லையே? இல்லை, என் கூட வர்றதுக்கு பரவாயில்லையா? உன் நேரெல்லாம் பார்ப்பியே அப்படின்னா. எல்லாம் பரவாயில்ல, நான் வரேன், வா. வர வழியிலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரான் சாப்பிட. எனக்காக வந்தியே, எனக்காக வந்தேன்னு. பிரகாஷ் என்ன சொன்னேன், எங்கள் வீடு இங்கே தானே இருக்குன்னு. அடப்பாவி. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை நம்பி போனவங்க கைவிடப்பட்டதில்லை. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பிரசங்கம் வரப்போ கடும் கோபமாயிடுவாங்க சில பேர். என்ன கேட்டே இருக்கிறாங்க, என்ன அந்த மனசை அவருக்காக கேட்கல. விசேஷ பிரசங்க யார் அவர் பேசி அதை வசூல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். கூட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, காசு தேவைப்படுது, அதுக்காக ஷார்ட்டானா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா. அப்போ நம்மளுக்கு இந்த அரசியல் தெரியாது. ஆனாலும் அழைத்தவர் உண்மை இல்லவர்னு சொல்லவர். சிறந்ததை கொடுக்குற பொழுது சிறப்பாக நம்ம கத்தரில் இருக்கிறார். பஸ்ஸில் வந்தால் நெருக்கத்தில் வந்திருப்பேன், பைக்கில் வந்தேன், அழகாக நல்லா காற்றுல. ஒரு டிரைவர், பைக்குக்கு ஒரு டிரைவரை கொடுத்தார் ஆண்டவர். வர வழியெல்லாம் ஸ்நாக்ஸு, ஃப்ளைட்டில் கூட ஒரு வாட்டி தான் கொடுப்பான். இவன் நிறைய வாட்டி வாங்கி கொடுத்துனே வரான். அங்கெங்கே நிறுத்துறான், அங்கெங்கே வாங்கி கொடுக்குறான். எனக்காக வந்தாயே, எனக்காக வந்தாயேன்னு. வீடு வர வரைக்கும் சொல்ல, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குன்னு. ஏன் சொல்கிறேன்னா, தேவன் நம்ம அழைத்து சிறந்ததை கொடுத்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஆசீர்வாதம் என்னன்னு